1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 29, 30. பவுல் ஒரு காரியத்தை அங்க எழுதுறாரு. எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், விசுவாசிகளா இருக்கிற எல்லாரும், சபைக்கு வருகிற எல்லாரும், ஊழியர்களா இருக்கிற எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறார்களா, அந்த பேசப்பட்ட அந்நிய பாஷைக்கு எல்லாரும் விளக்கம் தருகிறார்களா, வியாக்கியானம் தருகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சூப்பரான ஒரு வேத பகுதி, அருமையான ஒரு ரைட்டிங், செம ட்ரூத். பவுல் இதை எழுதியிருக்கிறாரு. இங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும், விசுவாசிகளா இருக்கிற எல்லாரும், ஊழியத்துக்கு வந்த எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் டீச்சிங் ஒர்க் பண்றாங்களா, எல்லாரும் பாஸ்டரா இருக்காங்களா? இல்ல. இத சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல. அடுத்து சொல்றாரு, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறவங்களா, எல்லாரும் பேசப்படுகிற அந்நிய பாஷைக்கு விளக்கம் தருகிறவர்களா? இல்லையே. சொல்லுங்க. அப்ப பவுல் காலத்துல எப்படி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு? பவுல் எப்படி பேசுறாரு? எப்பா எல்லாரும் எல்லாம் கிடையாதப்பா, சொல்லாம எல்லாரும் விசுவாசிக்கதான், ஆனா எல்லாரும் ஊழியக்காரங்க கிடையாது. சொல்லாமா? எல்லாரும் ஊழியக்காரங்க தான், ஆனா எல்லா ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் கிடையாது, எல்லா ஊழியக்காரனும் பாஸ்டர் கிடையாது, எல்லா ஊழியக்காரனும் சுவிசேஷம் கிடையாது, எல்லா ஊழியக்காரனும் போதகன் கிடையாது. ஆமென். எல்லாரும் விசுவாசிக்கதான், ஆனா எல்லா விசுவாசிகளும் அந்நிய பாஷை பேசுறது கிடையாது. இங்க எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, ஆனா எல்லா விசுவாசிகளும் பேசப்படுகிற அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் தர்றதும் கிடையாது. இந்த பகுதிகள் சபையில பேசப்பட வேண்டும், பகிரங்கமாக அறிவிக்கப்பட வேண்டும். மறைக்கப்படுகிறது. எல்லாரும் அப்படி இல்லை, ரைட்? அப்ப இத பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் வந்துட்டு சிலருக்கு அருளப்படும், சிலருக்கு அருளப்படாது, சிலருக்கு வழங்கப்படும், பலருக்கு வழங்கப்படாது. அவனவனை தேவன் அழைத்தது எப்படியோ அதிலே நிலைத்திருக்க கடவன். சொல்லாமா? அந்நிய பாஷை பேசுகிறவன் அந்நிய பாஷை பேசாதவனை குற்றப்படுத்தாதிருப்பானாக. குணமாக்கும் வரம் உள்ளவன் குணமாக்குகிற வரம் இல்லாதவனை குற்றப்படுத்தாதிருப்பானாக, அற்பமா எண்ணாதிருப்பானாக. சரியா சொல்றது? தெளிவாதான் பேசுறார் பவுல். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை வச்சு இப்ப என்னங்க சொல்ல வர்றீங்க? என்னங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னா பாருங்க, அந்த வசனம் ஆண்டு என்ன பேசுறாங்க கவனிங்க. வல்லமை இல்லாத பாஸ்டரா இருக்கிறது தவறல்ல. விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, வல்லமை இல்லாத பாஸ்டரா இருப்பது தவறல்ல. அந்த பாஸ்டர் வல்லமையான பாஸ்டர். அவரு கை வச்சா வியாதி குணமாயிரும். நீங்க அந்த சபைக்கு போனீங்களா, அந்த சபை பாஸ்டர்ட்ட வல்லமை வலியுது, அவர் கை வச்சா நம்ம அப்படியே அந்நிய பாஷை பேசுவோம். சொல்றாங்களா? இப்ப அவன் நினைக்கிறோமா? அப்ப வல்லமை இல்லாத பாஸ்டரா இருக்கிறது தவறல்ல, அது தவறு கிடையாது. என்னங்க தவறு அப்படின்னா, தேவன் இல்லாத பாஸ்டரா இருக்கிறது தவறு, மகா தவறு, கொடிய வஞ்சகம். ஒரு பாஸ்டர்ட்ட தேவன் இருக்காரான்னு பார்க்கணும், வல்லமை இருக்கதான் பார்க்க கூடாது. என்ன சொன்னேன்? ஒரு சபை பாஸ்டர்ட்ட தேவன் இருக்கிறாரா இல்லையா, கிறிஸ்து அவனோட இருக்கிறாரா இல்லையா, கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு பாஸ்டர்ட்ட தேவன் இருக்கிறாரா இல்லையான்ட்டு நீங்க ஐடென்டி பண்ணணுமே தவிர, இந்த பாஸ்டர் வல்லம் இருக்கா, இது பெரிய வஞ்சகம். கிறிஸ்தவத்துல தலைவிரிச்சு ஆடுற வஞ்சகம் இது. நீங்க வல்லம் இருக்கான்னு பார்த்ததுனால தேவன் இருக்கான்னு பார்க்க விட்டுட்டீங்க. என்ன சொன்னேன்? பவர் உள்ள ஊழியக்காரனா அப்படின்னு நீங்க பார்த்ததுனால தேவன் இருக்கிறாரான்னு பார்க்க தவறிட்டீங்க. அற்புதம் செய்யறாரு, தீர்க்கதரிசனம் சொல்றாரு, அதை சொல்ற இதை சொல்றாரு, அப்பா நீங்க அங்க புல் ஸ்டாப் வச்சிட்டீங்கல்ல, அதான் வஞ்சகம். கவனிங்க.
வல்லமை இல்லாத பாஸ்டரா இருக்கிறது தவறு இல்ல, தேவன் இல்லாத பாஸ்டரா இருக்கிறது தவறு. எங்க தேவன் இருந்தா அப்ப வல்லமையான பாஸ்டரா தானே இருப்பாங்க. அடுத்த கேள்வி கேட்பாங்க. கேக்குறீங்களா? மனசு வச்ச கேள்வி. எங்க தேவன் ஒருத்தர் கூட இருந்தா அது எப்படி வல்லமை இல்லாத பாஸ்டரா இருக்க முடியும்? கேக்குறோமா? கேட்கலாமா கேள்விய? இருக்க முடியும், இருக்க முடியும். இப்ப என்ன சொன்னாரு? 1 கொரிந்தியர் 12 என்னத்தை வாச்சிங்க? எல்லாரும் குணமாக்கும் மரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா? எல்லாரும் விளக்கம் கொடுக்கிறவர்களா? எல்லாரும் அற்புதம் செய்கிறவர்களா? தட் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லாரும் வல்லமை உள்ள பாஸ்டர்களா? எல்லாரும் வல்லமையுள்ள ஊழியர்களா? கேட்கிறாரு கேள்வி. எங்க எல்லாரும் வல்லமையுள்ள ஊழியர்களா? பைபிள்ல தெளிவா இருக்கு. நம்ம கண்ணு தான் குருடா இருக்கு. பைபிள் தெளிவா இருக்கு, நம்ம கண்ணு குருடா இருக்கு. அதனால கிறிஸ்தவம் வஞ்சிக்கப்படாதிருப்பீர்களாக. வஞ்சிக்கப்படாம இருங்க. ஆமென். யோவான் ஸ்நானம் பாருங்க. யோவான் ஸ்நானம் தெரியுமா உங்களுக்கு? இயேசு மாதிரி அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யல, செஞ்சாரா? ஆனா யோவான் ஸ்நானகன் நம்பி எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கல்ல? அப்ப யோவான் ஸ்நானகன் வல்லமையுள்ள ஊழியக்காரனாவா இருந்தாரு. அப்ப எப்படி இந்த மவுஸ் வந்துச்சு யோவான் ஸ்நானனுக்கு? தேவன் யோவான் ஸ்நானனோட இருந்தார். இதைத்தான் ஜனங்க பார்த்தாங்க. அற்புதம் செய்யறானா, குணமாக்குறானா, தீர்க்கதரிசனம் சொல்றானா, இத பார்க்கல. ஆமென். உண்மைதானா? இப்ப இவ்வளவு ஆதாரம் இருக்கு. வல்லமையை வச்சு கவனிங்க. ஏங்க நீங்க வல்லமைய கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்னா, வல்லமையை வச்சு பிசாசு நம்மளை ஏமாத்த முடியும். நீங்க வல்லமை அலைஞ்சிங்கன்னா பிசாசினால வஞ்சிக்கப்படுறது கேரண்டி. உத்தரவாதத்தோட சொல்றேன் நான். யாரெல்லாம் வல்லமை எதிர்பார்த்து உன்னை நீங்க தீர்க்கிறீங்களோ அவங்கள பிசாசு ஈஸியா ஏமாத்திடுவான். ஏன்னா வல்லமையை வச்சு பிசாசு நம்மளை ஏமாத்த முடியும். தீர்க்க தரிசனம் தேவன் தான் சொல்வாரா? நானும் சொல்றேன். அற்புதம் அவர் தான் செய்வாரா? நான் சேரம் பாடுறா, வாழ்ந்து அக்னி இறக்குறேன் பாடுறா, நான் சேரம் பாடுறா, சேரான் இல்லையா? செய்ய முடியும். வல்லமையை வச்சு பிசாசு விசுவாசிகளை ஏமாத்த முடியும். ஆனா சத்தியத்தை சொல்லி பிசாசு ஜனங்களை ஏமாத்த முடியாது. ஆமேனா? சத்தியத்தை சொல்ல மாட்டான் பிசாசு, ஏன்னா அதை வச்சு ஏமாத்த முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால சத்தியத்தை கையில் எடுக்க மாட்டான். எதை எடுப்பான் கையில? வல்லமையை எடுப்பான். எடுத்திருக்கான். வண்டி ஓடிட்டு இருக்கு, கவனம். வல்லமையை வச்சு பிசாசு ஜனங்களை ஏமாத்த முடியும். ஆனா சத்தியத்தை சொல்லி ஜனங்களை பிசாசு ஏமாத்த முடியாது. அதனால எதை வச்சு ஏமாத்த முடியாதோ அதை விட்டுருவான். எதை வச்சு ஏமாத்த முடியுமோ அதை எடுப்பான். எங்க பார்த்தாலும் அற்புதம், எங்க பார்த்தாலும் ஓடு சூப்பர் பாஸ்டர் ஓடு. சத்தியத்தை கேட்டா கோட்டை, அங்க சத்தியம் இருக்காது, ஓட்டை. ஆமீன். ஆமீனா? எத்தனை புரியுது? எத்தனை உடன்படுறீங்க? என் கூட உடன்படுறீங்களா? மனதார உடன்படுறீங்களா? இதான் ட்ரூத்து. அதனால ஒரு சபைக்கு போனா, நீங்க போற சபையா இருக்கட்டும், எந்த சபையா இருக்கட்டும், ட்ரூத் இருக்கான்னு பாருங்க. தேவன் கூட இருந்தா ட்ரூத் கண்டிப்பா இருக்கும். ஆனா வல்லமை இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை, அவசியமும் இல்லை. எல்லாம் எழுதி வைங்க. தேவன் ஒரு மனுஷனோட கூட இருந்தா கேரண்டியா என்ன இருக்கும்? ட்ரூத் இருக்கும், சத்தியம் இருக்கும். அவன் செய்தியில சத்தியம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். யார் கூட இருந்தா? தேவன் கூட இருந்தா. ஆனா தேவன் ஒரு மனுஷனோட கூட இருந்தா வல்லமை இருக்குமா அப்படிங்கிறது உத்தரவாதம் இல்லை. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோவான் ஸ்நானகன். உத்தரவாதம் கிடையாது. ஆமென். ஆனா எதுக்கு உத்தரவாதம்? ட்ரூத், சத்தியம் இருக்குங்கிறதுக்கு 100% உத்தரவாதம். கிறிஸ்தவம் இதை புரிஞ்சுக்கணும். அதனால இனிமே நீங்க பாஸ்டர் ஊழியக்காரன் வந்தாலும் எதை தேடக்கூடாது? வல்லமை, பவர், அக்னி, இதை தேடக்கூடாது. எதை தேடணும்? அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சத்தியம் இருக்கிறதா? தேவனுக்கு ஒத்த வார்த்தைகள் வெளிப்படுதா? பைபிளுக்கு ஒத்த காரியங்களை பேசுகிறாரா? இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்கிற எவனுமே ஏமாந்து போக மாட்டான், பிசாசு வச்சுக்கப்பட மாட்டான். ஆமென்.